Hi friends, welcome back to Subhiksha Samayalarai. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி சூப்பரான ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்த்தலாம். வாங்க டக்குனு வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாயில 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிரலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் ஆட்டுக்குடலை ஒரு 2 டைம் சும்மா வாஷ் பண்ணிட்டு இதில் சேர்த்துடலாம். நம்ம தண்ணியில் நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கும் போது இந்த குடல் எல்லாமே நல்லா பஃபியாக வந்துடும். அப்போ நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குடல் கறியை நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது, ஆனால் இது அல்சருக்கு வாய் புண்ணுக்குலாம் ரொம்ப நல்லது. நல்லா கொதிச்சுட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இதை நல்லா மஞ்சள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சிடலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழுத்ததாக அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததும் இதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த நல்லா ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு சின்ன பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததா 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்குடலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்கும் போது இதில் இருக்க ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சிடலாம். நம்ம குடல் நல்லா கழுவிட்டு வச்சுருக்கிறதுனால தண்ணியில் அதுவே லைட்டாக தண்ணி விடும். இந்த மாதிரி தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா தக்காளி மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு
மட்டன் மசால் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக இதில் நம்ம வீட்டில் அரைச்சி குழம்பு பொடி இருந்தது அப்படின்னா அது 2 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் வந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நம்ம எப்படியும் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இடையில ஒவ்வொரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்போட அளவுலாம் வந்து குறைஞ்சி வந்துருச்சு. ஆனால் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இதை வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதனால் இப்போது அடி வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக குழம்பும் நல்லா திக்காக வந்துருச்சு. குடல் கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நம்ம குடல் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுபிக்ஷா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.